இப்போ நம்ம பயிற்சி 7.3ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்க்கலாம். வருவனவற்றிற்கு காரணி தேற்றத்தை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஏஏ ஏஎக்ஸ்ஏ AAX equal to x minus a the whole square into x plus 2a என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, இந்த மாதிரி சம்ஸ் எது வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆன்சர்ல இருந்து தான் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சரே எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபேக்டர் பாருங்க, x minus a x minus a the whole square equal to 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், x minus a equal to 0, x equal to இந்த பக்கம் மைனஸ் ஏவா இருக்கிறது இங்கே போனால் ப்ளஸ் ஏ ஆயிரும். அப்போது ஃபஸ்ட்டு காரணின்னு பார்த்தீங்கன்னா x equal to a. இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த சம்மை போடுவோம். அதாவது எக்ஸுன்னு இருக்க இடத்துல நம்ம ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏன்னு வருது. இப்போ பாருங்கள், காலம் 1 காலம் 2 காலம் 3 மூணுமே ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ரோ 1 ரோ 2 ரோ 3 அதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன கண்டிஷன் தெரியும், 2 காலம் இல்லைன்னா 2 ரோ ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0ன்னு தெரியும். இங்கே எனக்கு 3 காலமும் ஈக்குவலாக தான் இருக்குது, 3 ரோவும் இருக்குது. அப்போ வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு மூல காரணி தான். ஓகேங்களா, இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது நான் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்தது இது பண்ணணும்ல, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் என்னவா வரும், இந்த பக்கம் ப்ளஸ் 2a இருக்கிறது அங்கே போனால் மைனஸ் 2a மாறிடும். அப்போ இப்போ நான் எக்ஸுன்னு இருக்க இடத்துல மைனஸ் 2a அப்படின்னு போடணும். இப்போ எக்ஸுக்கு நான் மைனஸ் 2a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மைனஸ் 2a ஏ ஏ ஏ மைனஸ் 2a ஏ ஏ ஏ மைனஸ் 2a அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு அதாவது எதாவது ஆட் பண்ணி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சாப்டரில் என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி இருக்க யூனிட்டில் என்ன பண்ணோமோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் 2a இருக்குது, கீழே இங்கே ஏஏ இருக்குது. நான் 2ஐயும் கூட்டுறேன். அதாவது காலம் 2ஐயும் காலம் 3ஐயும் காலம் 1 கூட நான் கூட்டும் போது என்ன ஆகும்னா மைனஸ் 2a ப்ளஸ் 2a அப்படின்னு வருது. 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆயிரும், ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் பார்த்தா எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, இங்கேயும் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கூட்டலாமா? அப்போது எப்படி வரும்னா, காலம் 1 காலம் 1 காலம் 2 காலம் 3, அதாவது காலம் 1 ப்ளஸ் காலம் 2 ப்ளஸ் காலம் 3 கூட்டி காலம் 1ல் போடலாம். அப்படி இல்லைன்னா ரோ 1 ப்ளஸ் ரோ 2 ப்ளஸ் ரோ 3 எப்படி வேணாலும் ஒன்றா இதை பண்ணுங்க, இல்லைன்னா இதை பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், கூட்டணும்னா இங்கே 0 ஏ வரும், இங்கே 0 மைனஸ் 2a ஏ வரும், 0 ஏ மைனஸ் 2a அப்படின்னு வரும். இப்போ இது கூட ஒரு ரோவில் எல்லாம் ஒரு ரோவோ ஒரு காலமோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுனாலும் ஆன்சர் 0 தான். எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னென்னா, இது காலம் 1 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளஸ்ஸு, 2வது இருக்கிறது மைனஸு, 3வது இருக்கிறது ப்ளஸ்ஸு. 0 கூட என்ன பெருக்குனாலும் 0 தான். அதேமாதிரி இந்த 0 கூட என்ன பெருக்குனாலும் 0 தான். இந்த 0 கூட என்ன பெருக்குனாலும் 0 தான். ஒருவேளை நீங்கள் ரோ ஃபுல்லாக 0வாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த ரோ கூட என்ன பெருக்குனாலும் 0. ஸோ ஒன்றா 2 காலம் இல்லை 2 ரோ சேமாக இருந்தால் ஆன்சர் 0. இல்லை ஒரு ரோவோ ஒரு காலமோ ஃபுல்லாக 0வாக இருந்தாலும் ஆன்சர் 0 தான். அப்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2a அப்படிங்கிறதும் என்னதான், ஒரு ஃபேக்டர், ஒரு காரணி தான். இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2a அப்படின்னு கிடச்சிருக்கு. இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 1, இதோட பவர் 2, டோட்டலாக பவர் கூட்டினா எனக்கு 3ன்னு வருது. அதே கொஷினில் பாருங்கள், கொடுத்துருக்க கொஷினில் இதோடைய டைகனல்ஸ், அதாவது இதோடைய
டிகிரியோடைய பவர் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸோட டிகிரியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் 1, இதோட பவர் 1, இதோட பவர் 1. ஸோ 1 + 1 + 1 இதோட பவரும் 3 தான். கொஷினில் கொடுத்துருக்கிறதோட பவரும் 3 தான். நம்மளுக்கு காரணிகளாக கிடச்சிருக்கிறதோட பவரும் 3 தான். அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இதில் ஒரு வித கான்ஸ்டன்ட் தோன்றும். எப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஏ ஏ ஏ எக்ஸ் ஏ AAX equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சது x minus a the whole square x plus 2a இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் வரும் k அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் ஒரு நம்பராக இருக்கும். அந்த நம்பர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா எக்ஸுக்கு நம்ம ஏதோ ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த கேவை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் எக்ஸுக்கு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறும்? 0 A A A 0 A A A 0 அப்படின்னு மாறும். அடுத்தது இங்கே எப்படி மாறும்னா k இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் k வந்து கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா -a the whole square இங்கே ப்ளஸ் 2a ஏன்னா எக்ஸ் தான் 0. ஸோ ப்ளஸ் 2a அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா பெருக்கலாம். அப்போ என்ன வரும்? இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ மைனஸ் ஏ இன்ட்டு ஏன்னா 0 கூட என்ன பெருக்கினாலும் 0 தான். மைனஸ் ஏ இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இதுவும் பெருக்குனா 0 மைனஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ப்ளஸ் ஏ இன்ட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம்னா ஏ ஸ்கொயர் -0 அப்படின்னு வரும். இங்கே k இன்ட்டு -a இன்ட்டு -a ப்ளஸ் a ஸ்கொயர் அப்படின்னு வரும். இன்ட்டு 2a அப்படின்னு வரும். இங்கே என்ன ஆகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ a கியூப் ப்ளஸ் இங்கேயும் a இன்ட்டு a ஸ்கொயர் a கியூப் ஈக்குவல் டு k இன்ட்டு 2a கியூப் அப்படின்னு வரும். 2a கியூப் அப்படின்னு வரும். இங்கே 2a கியூப் இருக்குது. அப்போது 2a cube equal to k into 2a cube அப்படின்னு வரும். 2a cube கேன்சல் ஆயிரும். k equal to 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னன்னா இதுதான் x minus a the whole square into x plus 2a அப்படின்னு வரும். இது மட்டும் தான். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் எழுதி இந்த k equal to இந்த இடத்துல 1 ஆயிடுச்சுன்னா அப்போ x minus a the whole square into x plus 2a அப்படின்னு வரும். அவ்வளோதான். அடுத்த சம் மேட்ரிக்ஸ் b plus c b minus c c minus b a minus c c plus a c minus a a minus b b minus a a plus b equal to 8 into a b c என நிறுவுக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த யூனிட்டில் இருக்க எல்லா சம்ஸுமே ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் அதிகமாக இருக்கும். வாங்க ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா கொஸ்டினை நான் அப்படியே எழுதுகிறேன். b plus c b minus c c minus b a minus c c plus a c minus a a minus b b minus a a plus b equal to 8 abc. இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே எப்போவுமே நம்ம இங்கே இருக்க ஆன்சர் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 8abc அப்படின்னு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு a மட்டும் எடுத்துக்கிறேன். a மட்டும் எடுத்து இதுக்கு கரெக்டான காரணியா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ a ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஏங்கிற இடத்துல ஏன்னா இங்கே a மல்டிபிளில் தான் இருக்குது, நான் a மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அப்போது a ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாமா? இங்கே இருக்க ஹோல் டேர்ம் அதாவது 8abc ஈக்குவல் டு 0. அப்போ ஏயோடதும் 0வாக தானே இருக்கணும். ஸோ நான் a ஈக்குவல் டு 0 அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகும்? b ப்ளஸ் c b மைனஸ் c c மைனஸ் b மைனஸ் c c c மைனஸ் b b b அப்படின்னு வரும். இப்போ இதில் இந்த சியும் அதாவது காலம் 2ல் சியை காமனாக எடுக்கிறேன். காலம் 3ல் நான் பியை காமனாக எடுத்தால் எனக்கு என்ன வரும்? சிபி நான் வெளியே எடுத்தேன்னா சி ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி பி மைனஸ் சி சி மைனஸ் பி -1 1 1
-1 1 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த காலம் 1ம் காலம் 2ம் காலம் 3ம் சேமாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 0. இப்போ இதே மாதிரி நான் இங்கே b = 0 அப்படின்னு போடுறேன். b = 0 அப்படின்னு போடுறேன். இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதோட ஆன்சர் 0 ஆயிடுச்சு. அப்போது a - 0 இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ். ஸோ a - 0ங்கிறது என்னது? இதுக்கு ஒரு காரணி மூலம் அப்படின்னு சொல்லலாம். இஸ் அ ஃபேக்டர். அதே மாதிரி b = 0ன்னு போடுறேன். அப்போ என்ன வரும்? c - c c a - c c plus a c minus a minus b சரி b தானே 0 போடுறோம். அப்போது a minus a a அப்படின்னு வரும். இதில் பாருங்கள் சியும் ஏவும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்குது. நான் ஒருவேளை சியும் ஏவும் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எப்படி வரும்? 1 - 1 1 a minus c c plus a c minus a into 1 -1 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த காலம் 1ம் காலம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 0. அப்போது இதோடைய ஃபேக்டர் என்னென்னா b - 0 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சேம் இதே மாதிரி நம்ம சிக்கு போடணும். போட்டால் என்ன வரும்? அதாவது c = 0 அப்படின்னு போட்டிங்கன்னா b இங்கேயும் b - b அப்படின்னு வரும். அடுத்தது a minus a அப்படின்னு வரும். a minus b b minus a a plus b அப்படின்னு வரும். இப்போ இதில் பாருங்கள் பியும் ஏவும் சேமாக இருக்குது. ஸோ நான் அதை காமனாக வெளியே எடுத்தேன்னா என்ன ஆகும்? 1 1 -1 1 1 -1 a minus b b minus a a plus b அப்படின்னு கிடைக்கும். ஸோ காலம் 1ம் காலம் 2ம் ஈக்குவலாக இருக்கனால இதோட ஆன்சர் என்னென்னா 0. ஸோ c - 0ங்கிறது இங்கே என்ன தான்? ஒரு ஃபேக்டர் தான். இப்போ நம்ம இதை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இருக்கிற 3 இது தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3ம் பாருங்கள் என்னென்ன வந்திருக்கு? a - 0 அப்படின்னா ஆன்சர் a, b - 0 அப்படின்னா b, c - 0 அப்படின்னா c. அப்போ இதோடைய பவர் பார்த்திங்கன்னா 1, இதோட பவர் 1, இதோட பவர் 1. டோட்டலாக இந்த 3 சேர்த்தா பவர் வந்து எனக்கு 3ன்னு வருது. இப்போ இங்கே பாருங்கள், இது ஹோல், இதோட பவர் 1, இதோட பவர் 1, இதோட பவர் 1. எனக்கு இங்கேயும் பவர் வந்து என்னது? மேட்ரிக்ஸில் இருக்க டிகிரியோட பவரும் எனக்கு இதோட டிகிரியும் 1 1 1 தான் இருக்குது. ஸோ இதோடைய பவரும் சரி இல்லை இதோட பவரும் சரி ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா என்னாகும்? ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் அதில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது நம்ம எப்படி எழுதுவோம்? b minus c b plus c b minus c c minus b a minus c c plus a c minus a minus b b minus a plus b equal to ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். இங்கே நம்மளுக்கு கிடைச்சது என்ன? a minus 0 b minus 0 c minus 0. இதை c minus 0னும் போடலாம், cனும் போடலாம், b minus 0ன்னு போடலாம், இல்லை bன்னு போடலாம். ஏன்னா 0க்கும் மதிப்பே கிடையாது. அப்போ இங்கே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வரணும், ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன்னா இதோடைய பவரும் இதோட பவரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் கே இருக்கும்னு அர்த்தம். இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், சிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ 3த்துக்குமே நம்ம 1ன்னு கொடுத்துடலாம். இருக்கிற சின்ன நம்பராக கொடுத்துட்டா நம்மளுக்கு ஈஸியாகவே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். கஷ்டமான நம்பர் கொடுத்தா கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து ஈஸியாகவே 1 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? 1 + 1 2, 1 - 1 0, அடுத்ததும் 0, அடுத்தது 0, இங்கே 2 0, இங்கே 0 0 2 அப்படின்னு வரும். இங்கே என்ன வரும்? k இன்ட்டு ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 1, சிக்கு வேல்யூ 1. அப்போ எல்லாத்துக்கும் 1 1 1 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்போ என்ன ஆகும்? இங்கே 2 வச்சு இங்கே என்ன 2 × 2 4 - 0 அப்படின்னு வரும். இங்கே k அப்படின்னு வரும்.
4 இன்ட்டு 2 8 8 ஈக்குவல் டு கேனா கேயோட ஆன்சர் 8. அப்போ என்ன அர்த்தம்னா பி ப்ளஸ் சி பி மைனஸ் சி சி மைனஸ் பி, அடுத்தது ஏ மைனஸ் சி சி ப்ளஸ் ஏ சி மைனஸ் ஏ ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ ஏ ப்ளஸ் பி. இதுக்கு ஹோலாக ஆன்சர் என்னென்னா கேங்கிறது 8. ஏயோட வேல்யூ ஏபிசி அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் A1 B1 C1ன்னு போட்டோம். இங்கே நீங்கள் எழுதும்போது அந்த ஃபேக்டர்ஸ் அப்படியே நீங்கள் எழுதிடணும். அப்போ 8 இன்ட்டு ஏபிசி ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டாங்களோ அது அப்படியே நம்மளுக்கு ஆன்சரில் ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின், அடுத்த சம் பாருங்கள். தீர்க்க மேட்ரிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஏ பி எக்ஸ் ப்ளஸ் பி பி சி சி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஏ பி சி ஏ எக்ஸ் ப்ளஸ் பி சி ஏ பி சி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸுக்கு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது எப்படி சேஞ்ச் ஆகும்? ஏ ஏ ஏ பி 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 சி 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 அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 மூணுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோடைய ஃபேக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு போடுவோமா? ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் தான் இதோடைய ஃபேக்டர். இந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே பவரில் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு போடணும். ஆறுங்கிறது என்னென்னா எவ்வளோ ரோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே 1 2 3 மொத்தம் 3 ரோ இருக்குது. அப்போ 3 மைனஸ் 1 என்னன்னா ஆர் மைனஸ் 0 இன் ஹோல் பவர் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். எந்தெந்த டேர்ம்க்குலாம் இந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்குது. இப்போ எக்ஸ் மைனஸ் 0க்கு வரும், எக்ஸ் மைனஸ் ஏ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கெலாம் பவரில் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இப்போது ஆறுங்கிறது என்னென்னா எவ்வளோ ரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே எவ்வளோ ரோ இருக்குன்னா 3 ரோ இருக்குது. எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் பவர் 3 மைனஸ் 1 2. அப்போ இதை எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, இன்னொரு எக்ஸ் மைனஸ் 0னா அப்போவுமே எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு 2 0 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் மைனஸ் ஏ இந்த மாதிரி வரும்போது மட்டும் ஹோல் பவரில் ஆர் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கணும். ஆறுங்கிறது ரோ, எவ்வளோ ரோ இருக்கோ அந்த ரோலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ ரூட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்னொன்று என்னென்னா எக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது மைனஸ் காமனாக எடுத்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு வரும். இந்த ரூட்டை நான் இதுக்கு போட போகிறேன். அப்போ போடும்போது என்ன ஆகும்? எக்ஸுன்னு இருக்க இடத்துல மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, இங்கே ப்ளஸ் ஏன்னு இருக்கு. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு வரும். அடுத்தது பிசி, இங்கே ஏ இந்த இடத்துல பி கேன்சல் ஆகும். மைனஸ் ஏ மைனஸ் சி அப்படின்னு வரும். அடுத்தது சி, இங்கே ஏ பி இந்த பக்கம் எக்ஸ் ப்ளஸ் சி கொஷினில். ஓகேங்களா? அந்த எக்ஸுன்னு இருக்க இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் ஏ அப்படின்னு வரும். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இது காலம் 1 காலம் 2 காலம் 3. இப்போ நான் காலம் 1 காலம் 1 கூட்டல் காலம் 2 கூட்டல் காலம் 3 இந்த 3ஐயும் கூட்டி காலம் 1ல் போடுறேன். அப்போ போட்டால் என்னாகும்? மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் பி ப்ளஸ் சி எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் எனக்கு 0 அப்படின்னு வரும். அடுத்தது பிசி, அடுத்தது இந்த இடத்துல கூட்டினீங்கன்னா ஏ மைனஸ் ஏ மைனஸ் சி ப்ளஸ் சி எல்லாமே கேன்சல் ஆகி எனக்கு எகெயின் 0 தான் வரும். அடுத்தது இங்கே மைனஸ் ஏ மைனஸ் சி, இங்கே சி இந்த இடத்துல அதே மாதிரி 0 தான் வரும். பி மைனஸ் பி மைனஸ் ஏ அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், ஒரு ரோவோ ஒரு காலமோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. இது கூட நான் எது பெருக்கினாலும் 0 தான், இது கூட எது பெருக்கினாலும் 0 தான், இது கூட எது பெருக்கினாலும் 0 தான். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 0. அப்போது இதுவும் ஒரு காரணி தான்.
அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, 0, மைனஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த மூணுமே காரணி தான். 3ஓட பவரும் 1 தான். அப்போது இதோட பவர் வந்து இங்கே 3. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா இதுவும் 3 தான். ஸோ 3 3 ஈக்குவல் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபோர்த் சம். மேட்ரிக்ஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, ABC a square b square c square equal to a plus b plus c into a minus b, b minus c, c minus a என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. b plus c, c plus a plus b, a b c, a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரூட்ஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கேட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருந்து தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரே எடுத்துக்குவோம். என்னென்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏன்னு இருக்குது. இப்போ a மைனஸ் பி ஈக்குவல் டு 0னா ஏ என்னவா இருக்கும்? இங்கே மைனஸாக இருக்கிறது இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் பி கிடைக்கும். அப்போ ஏன் இருக்க இடத்துல நான் பி அப்படின்னு போடணும். போட்டால் என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் ஒன்றா ஏ இருக்க இடத்துல பி போடணும், இல்லைன்னா பி இருக்க இடத்துல ஏ போடணும். நான் பி இருக்க இடத்துல ஏ போடுறேம்மா. அப்போ என்ன ஆகும்னா ஏ ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்ததில் சி ப்ளஸ் பின்னு இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? ஏ அப்படின்னு போடணும். ஏ ஸ்கொயர். அடுத்தது ஏ ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு வருது. இது திருப்பி போட்டோன்னா பாருங்களேன், இந்த ரோவும் அதாவது ரோ R1ம் ரோ R2வும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஏ சி ப்ளஸ் ஏ, இங்கே சி ப்ளஸ் ஏ தான். அப்போ R1 ஈக்குவல் டு R2னா ஆன்சர் என்னது? 0. ஏன்னா 2 ரோ இல்லைனா 2 காலம் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆன்சர் 0. அடுத்தது இதே மாதிரி தான் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 0னா பி ஈக்குவல் டு சி. அடுத்தது சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0னா சி ஈக்குவல் டு ஏ. அப்போது இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த ரோ இல்லைன்னா காலம் ஏதாவது ஈக்குவல் ஆகி ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்போது இதோடைய ரூட்ஸ் காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சது. இதோடைய பவர் 1, இதோடைய பவர் 1, இதோடைய பவர் 1. இங்கே பாருங்கள், இதோடைய பவர் 2, இதோட பவர் 1 ஹோல், இதோடைய பவர் 1. அப்போது 2 + 1 + 1 4. எனக்கு இங்கே 4 கிடச்சிருக்கு, இங்கே எனக்கு 1 கிடச்சிருக்கு. அப்போ 4ல் இங்கே 4ல் இங்கே 1 + 1 + 1 3 போச்சுன்னா 1. அப்போ இன்னும் எனக்கு ஒரு ரூட் இருக்குது. நான் இந்த 3 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு ரூட் இருக்குது. அதை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா பி ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் சி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி சி ஸ்கொயர்னு இருக்குது. இது சம் கான்ஸ்டன்ட் கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அந்த ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ரூட்டை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ரூட்டை தான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ கேயோட வேல்யூ நான் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் இந்த ஸ்டெப்பில் நம்ம கேயோட வேல்யூ தெரிஞ்சுக்கணுன்னா ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ நான் ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ 1 1 1னும் கொடுக்கலாம், இல்லை 0 1 1னும் கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம். எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன் இருக்க இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், பின்னு இருக்க இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், சின்னு இருக்க இடத்துலலாம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி ப்ளஸ் சி அப்படின்னா 3 0 0, அடுத்தது 0 + 2 2 1 1, அடுத்தது ஏ ப்ளஸ் பி 1, சி வந்து 2, அப்போது 2 இங்கே 4 சி ஸ்கொயருங்கிறது ஈக்குவல் டு
இந்த இடத்துல கே நம்மளுக்கு தெரியாது. ஏ வந்து 0, பி வந்து 1, சி வந்து நான் 2ன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா ஏ வந்து 0, பி வந்து -1. அதே பி மைனஸ் சி அப்படின்னா 1 மைனஸ் 2. அடுத்தது சி மைனஸ் ஏ. சிங்கிறது 2, 0 எது ஏ. ஸோ -0. அப்போ இங்கே வந்து எனக்கு இந்த 1 மட்டும் எடுத்தால் போதும். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது ரெண்டும் 0. டேரெக்டாக இது மட்டும் எடுத்துட்டால் போதும். எடுத்தால் என்ன வரும்? அந்த காலத்தையும் அந்த ரோவையும் விட்டுறணும். அப்போது 4 மைனஸ் 2 அப்படின்னு வரும். கே இன்ட்டு 0 + 1 + 2னா 3. இங்கே -1 -1 2 அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது 3 × 2 6. ஸோ 6K. இங்கே 4ல் 2 போச்சுன்னா 2. 3 × 2 6. ஸோ K கேன்சல் ஆகி கேயோட ஆன்சர் 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா K = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் A + B + C × A - B, B - C, C - A தான் வரும். இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சம் தீர்க்க. Matrix of 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x equal to 0 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை அப்படியே எழுதுங்க. 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x, 4 plus x, 4 plus x, 4 plus x, 4 minus x. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது காலம் 1, காலம் 2, காலம் 3. நான் காலம் 1 காலம் 1 கூட்டல் காலம் 2 கூட்டல் காலம் 3ன்னு பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோ 1 என்ன பண்ணலான்னா, ரோ 1 கூட்டல் ரோ 2 கூட்டல் ரோ 3ன்னு பண்ணலாம். இது எது பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். அப்போது இப்போ நீங்கள் ஒன்றா காலம் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா ரோ வச்சு பண்ணுங்கள். நான் காலம் வச்சு பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா -x + x கேன்சல் ஆயிரும். இங்கே மொத்தம் 3 நாள் இருக்குது. அப்போ 12 கூட்டல் எக்ஸ் அப்படின்னு வரும். 12 கூட்டல் எக்ஸ். அடுத்தது இது பாருங்கள், இதுவும் சேம் அதே தான். 4 + x, 4 - x, 4 + x. எகெயின் இது 12 + x அப்படின்னு தான் வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாலும் சாரிம்மா, நான் அதான் சொன்னேன்ல, ரோ 1 நீங்கள் கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் வரும், காலம் 1 கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் வரும். காலம் 1 இது ஃபுல்லாக கூட்டினாலும் சேம் அதே 12 + x தான் வரும். இதுக்கும் 12 + x தான் வரும். மிச்சம் இருக்கிறத அப்படியே போடுங்க. 4 + x, 4 - x, 4 + x, 4 + x, 4 + x, 4 - x அப்படின்னு வரும். இப்போ நான் எக்ஸுக்கு -12ன்னு கொடுக்குறேன். எக்ஸுக்கு -12. அது ஏன் கரெக்டாக -12 கொடுக்குறோன்னா, இங்கே 12 + x அப்படின்னு இருக்கு. நான் இதை வந்து =0ன்னு போட்டால் x = எனக்கு -12ன்னு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இங்கே எக்ஸுக்கு -12ன்னு போட்டால் அந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிரும். -12ன்னு போடுங்க. +12 -12 0 ஆகி 3மே 0 ஆயிரும். அப்போது இது கூட என்ன பெருக்குனாலும் என்ன ஆயிரும்? ஆன்சர் 0 தான் வரும். ஏன்னா காலம் 1 இது காலம் 1ல் இருக்க எல்லாமே 0னாலும் அந்த மேட்ரிக்ஸோட ஆன்சர் 0 தான். அது நம்மளுக்கே தெரியும். அப்போது x + 2 அதான் x = 12ங்கிறதும் இதுக்கு என்ன ஒரு ரூட், ஒரு காரணி தான். அப்போது ஒரு காரணி மூலங்கள்ங்கிறனால இது ஒரு ரூட். அப்போ x = -12ங்கிறதும் ஒரு வகை காரணி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, x = நம்ம 0ன்னு போடுவோம். x = 0ன்னு போட்டால் எல்லாமே நம்மளுக்கு 4 4 4ன்னு ஆயிரும். 4 4ன்னு ஆயிரும். அப்போ எல்லாமே சேமாக இருந்தது அப்படின்னா தான் x = 0ன்னு போட்டிங்கன்னா எல்லாமே எக்ஸுங்கிறதுல 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் ஃபுல்லாக 4 4 வரும். எல்லாமே ஐடென்டிக்கலாக இருந்தாலும் ஆன்சர் என்ன தான்? 0. ஏன்னா காலம் 1, காலம் 2, காலம் 3 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ரோ 1, ரோ 2, ரோ 3 அதுவும் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் ஆன்சர் 0. அப்போது
இதை என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு சொல்லலாமா எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் மைனஸ் ஏ வந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் மேலே ஆர் மைனஸ் ஒன்றுன்னு போடணும் ஆறுங்கிறது எவ்வளோ ரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு மேட்ரிக்ஸில் இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 0ன்னு வந்திருக்கு அப்போ அதோட பவரில் ஆர் மைனஸ் ஒன்றுங்கிறது ரோ 1 2 3 ரோ இருக்குது ஸோ 3 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் அப்போ என்ன ரூட் வரும்னா எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு வரும் அப்போ x ஈக்குவல் டு 0,0 இங்க இருக்க ரூட் என்ன எக்ஸ் மைனஸ் 12 இந்த மூணும் தான் எக்ஸுக்கு ரூட்டு இப்போ இதோட பவர் பாருங்க 1 இதோட பவர் 1 இதோட பவர் 1 இங்கே மேட்ரிக்ஸில் இதோட பவரும் 1 இதோட பவரும் 1 இதோட பவரும் 1 ஸோ இதோடைய பவர் எந்த 2 டிகிரியும் ஈக்குவலாக இருக்குது ஸோ சம் கம்ப்ளீட்டட் அவங்க சொன்ன மாதிரி ஈக்குவல் டு 0 ப்ரூவ் ஆயிருச்சு Next question, sixth question. Matrix of 1, 1, 1, x, y, z, x square, y square, z square equal to x minus y, y minus z, z minus x என நிறுவுக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைடு தான் கன்சிடர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன் அப்போ எக்ஸ்ன்னு என்ன ஆயிரும் y இங்கே இருக்க மைனஸ் ஒய் இங்கே பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒய் ஆயிரும் அப்போ x ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டுக்கலாம் போட்டால் இங்கே என்ன ஆகும் 1 1 1 எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல நம்ம y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ y z y ஸ்கொயர் z ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும் இப்போ காலம் 1 ஈக்குவல் டு காலம் 2 காலம் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்க ஆன்சர் அப்போ 0 அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ஒரு ரூட் தான் ஒரு மூலக்காரணி அடுத்தது y மைனஸ் z ஈக்குவல் டு 0 அப்போ y வந்து z ஒய்ங்கிற இடத்துல நீங்கள் இசட் போட்டாலும் அதோட ஆன்சரும் 0 ஆயிரும் ஏன்னா ஒய்க்கு பதிலாக இங்கே இசட் போடுவீங்க இங்கே இசட் ஸ்கொயர் ஸோ காலம் 2ம் காலம் 3ம் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஆன்சர் 0 தான் அதே மாதிரி தான் சிமிலராக இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு இசட் ஸோ இந்த மூணுமே ரூட்ஸ் தான் அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு போடலாமா இப்போ இதோட பவர் 1 இதோட பவர் 1 இதோட பவரும் 1 இப்போ இங்கே பாருங்க இதோட பவர் பாருங்க இங்கே 2 இதோட பவர் இங்கே 1 இங்கே எந்த ஒரு வேரியபிளுமே இல்லை அப்போ 2ஓட பவர் கூட்டினா 3 இங்கேயும் பவர் கூட்டினா 3 ஸோ 3 ஈக்குவல் ஆகுது ஈக்குவல் ஆச்சுன்னா அங்கே என்ன ஆகும் ஒரு கான்ஸ்டன்ட் கே வந்து வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்படி வரும்னா 1 எக்ஸு ஒய் இசட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 1 இசட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டுக்கிறேன் எதுக்கு 1ன்னு போடலன்னா 1 மைனஸ் 1 இங்கே 0 ஆயிரும் நம்மளால கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் 1 2 3 மூணுத்துக்கும் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன் இப்போ போட்டால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 0 1 2 0 1 4 ஈக்குவல் டு கே இன்ட்டு -1 -1 அடுத்தது 2 அப்படின்னு வரும் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த 1க்கு மட்டும் போட்டால் போதும் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2k அப்படின்னு வரும் இங்கே 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2kனா k ஈக்குவல் டு 1 அப்போ என்ன ரூட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னா கேயோட வேல்யூ 1 எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் அவ்வளோதான் ப்ரூவ் ஆயிடுச்சு